Namaskaram. In your proverb, ability is what you are capable of doing. Motivation determines what you do. Attitude determines how well you do it. Beautifulங்க. ஸோ எவ்வளோ பெரிய மூணு முக்கியமான துருப்பு நம்மக்கிட்ட கடவுள் கொடுத்துருக்கார். மூணு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எபிலிட்டி, மோட்டிவேஷன், ஆட்டிடியூட். பியூட்டிஃபுல்ங்க, பியூட்டிஃபுல். இப்போது இதுக்கு நல்ல கொஞ்சம் விவரமாக நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நினைப்போம், அடடா இத்தனை நாடாக நம்ம இதை எல்லாத்தையும் விட்டுட்டோமே, இது எல்லாமே நம்ம தட் இஸ் நம்ம பிரயோகம் பண்ணலையே, கடவுள் கொடுத்ததை நம்ம பிரயோகம் பண்ணாமல் நம்ம இத்தனை நாளாக தவறிட்டோமே அப்படின்னு நம்ம எல்லோரும் வருத்தப்படுவோம். என்னங்கிறத விவரமாக பார்ப்போம். எபிலிட்டி அப்படின்னாலே என்ன? திறன். ஸோ அந்த திறன் அப்படிங்கிறது வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங். இப்போது சின்ன ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கல்யாணமான உடனே பொன் வீட்டு அம்மாமார்கள்லாம் சொல்லுவாள், என்ன நாட் நவ், ஜென்ரலாக நான் சொல்கிறேன், எல்லாம் நீ அந்த போகக்கூடிய குடும்பத்தை நல்லா பராமரிக்கணும், அவளோட சொத்து சாவி இருக்கும் பார்த்தலா, இந்த இடுப்பில் அப்போல்லாம் அந்த ஹிப் செயின்லலாம் அந்த சாவியெல்லாம் போட்டுப்பா, அந்த இந்த சாவியை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவா. அதாவது எல்லா பொறுப்பும் நீ தான் எடுத்து பண்ணணும், இனிமே உனக்கு அந்த கெப்பாசிட்டி வந்தாச்சு, அதுக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கணும் அப்படிங்கிற இதை ஒரு நல்லதனமாக சொல்லுவாள். அப்போது அந்த எபிலிட்டி, அப்போ அந்த திறன், நீ அந்த பொறுப்பெல்லாம் நீ ஏற்றுக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு நீ வளர்ந்தாச்சு, அந்த அளவுக்கு யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் அப்படிங்கிற அர்த்தம். இன்னொன்று, மோட்டிவேஷன் டிட்டர்மைன்ஸ் வாட் யூ டூ. அப்போ அந்த சாவியை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி நடந்தால் அந்த சாவியை கொடுப்பா. அப்போது இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது முந்தி, அதாவது அதுக்கு நம்ம என்னெல்லாம் பாடுபடணும். இப்போது நல்ல பேர், யூ ஷுட் பி இன் குட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. ஸோ இப்போ அந்த பொறுப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், அந்த பொறுப்பெல்லாம் நம்ம எல்லாம் எடுத்துக்கணும், நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆக்கணும், அங்கேருந்து நம்மக்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா அப்போ நீ எப்படி என்ன மாதிரிலாம் நீ பண்ணணும், அது ஒரு மோட்டிவேஷன். ஆச்சா. மூணாவது பாரு, ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் ஹவு வெல் யூ டூ இட். அப்போது இந்த மோட்டிவேஷன், அந்த சாவியை வாங்கணும் அப்படிங்கிறது மோட்டிவேஷன். இப்போ என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி அவாக்கிட்டேருந்து நான் தான் எடுத்துக்கணும், இப்போ நான் தான் இந்த வீட்டை நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற ஊன்றுகோல், அந்த உந்தி அதை நம்ம நினச்சிட்டே இருக்கோம் இல்லையா. அதுக்கு இந்த ஆட்டிடியூட் வில் ஹெல்ப். ஆட்டிடியூடுங்கிறது என்ன? அணுகுமுறை. எப்படி நம்ம நடந்துக்கணும், எந்த மாதிரி நடந்தால் அவள் நம்மளை நம்புவா, அப்போது நம்மளை நம்பினா அந்த சாவி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆட்டிடியூட், மோட்டிவேஷன், எபிலிட்டி, பியூட்டிஃபுல்ங்க. அந்த காலத்தில் பெரியவாள்லாம் சும்மா இல்லைங்க, என்ன அழகாக சொல்லி விட்டுருக்கா, மவளே உன் சமத்து, நீ ஒரு புகுந்தாத்துக்கு போயாச்சுன்னா நீ இந்த மாதிரி, அதாவது தப்பான எண்ணங்களே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனே டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போல்லாம் மவளே உன் சமத்து, அப்பா என்ன சொல்லுவா, மவளே உன் சமத்து, நல்லா பார்த்து நடந்துக்கோ, பக்குவமாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாள். அம்மாமார்கள் என்ன சொல்லுவா, அந்த சாவியை நீ வாங்கிக்கணும், இந்த சாவியை வாங்கிக்கணும் அப்படின்னா நம்ம தப்பாக எடுத்துக்கிறோம், அது கிடையாது. அவள் என்ன சொல்கிறா, அந்த பொறுப்புகள்லாம் நீ அவகிட்டேருந்து நீ வாங்கிடணும், உனக்கு அதுக்குண்டான கெப்பாசிட்டி நீ ஆயாச்சு, யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், யூ ஆர் ஏபிள் டு, அதாவது அந்த மேனேஜ், அந்த குடும்பத்தை நிர்ணாட்டத்துக்கு நீ தான் இனிமே அவங்களோட அந்த சார்ஜ் நீ வாங்கிக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணங்களோட நல்ல வார்த்தைகளால் அப்படி சொல்லியிருக்கான். ஸோ அப்போது அந்த பெண்ணுக்கு எபிலிட்டி, அந்த மோட்டிவேஷன், அந்த உனக்கு எல்லாம் இருக்குது, நீ அந்த சாவியை நீ வாங்கிக்கணும், அப்போ அந்த சாவியை வாங்கிக்கணுங்கிறது மோட்டிவேஷன், ஒரு எண்ணம், அது வாங்கணும், அது எப்படியாவது நம்ம நம்மக்கிட்ட அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு. அப்போது இந்த முக்கியமான ஆட்டிடியூட் இருக்க பாருங்க, அணுகுமுறை, எப்படி நம்ம நடந்துக்கணும், எந்தெந்த சுச்சுவேஷனில் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்,
ஸோ இது வந்து ஒரு கல்யாணமாகிறதுக்கு பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, இட் அப்ளைஸ் ஈச் அண்ட் எவ்ரிபடி. இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது கூட அந்த பருவத்தில் கூட, அந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய பருவத்தில் கூட அந்த டீச்சர்கிட்ட எப்படி நம்ம அணுகணும், அப்புறம் இந்த பாடத்தை எப்படி கையாளணும், அந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்டில் அந்த லெசனை வந்து எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், அது என்ன சொல்லி கொடுத்துருக்கா, ஸோ இந்த சப்ஜெக்டில் நம்ம நல்ல மார்க் வாங்கணும். அப்போது யூ ஹவ் காட் தட் எபிலிட்டி, உனக்கு நல்ல மார்க் வாங்கக்கூடிய திறன் இருக்குது. ஸோ நீங்கள் கீழேந்து மேலே போங்க, மேலேருந்து கீழே வாங்கும், எல்லாமே ஒரு சைக்கிள், ஒன்று ஒன்று பிணைஞ்சுட்டு அப்படியே சைக்கிள் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த மூணுத்தையுமே நம்ம பிரயோகம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம ஜெயிப்போம். கண்டிப்பாங்க நம்ம வின் பண்ணுவோம். நம்மளோட பேச்சு எடுபடும், நம்மளோட காரியங்கள் எடுபடும், நம்மளோட எண்ணங்கள் நல்ல ஜெயிக்கணும், நம்ம எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் ஜெயிக்கும் கண்டிப்பாங்க. ஸோ இது மூணுத்தையும், இந்த ஒரு லைஃபுக்கு, ஒரு மனிதனுக்கு முக்கியமானது இந்த எபிலிட்டி. ஸோ கடவுள் அந்த திறனை கொடுத்து அமிச்சாச்சு. இப்போது ஒரு சாவி இருக்குங்க, ஒரு ஒன்லி நார்மல் சாவி இருக்குது. அப்போ அந்த நார்மல் சாவியை திறக்கணும். அப்போ சாவினா என்ன பண்ணோம், பூட்டுக்கு நம்ம ஈக்குவலான பூட்டு, அது கரெக்டான பூட்டுக்கு போட்டால் தான் அதை திறக்கும் இல்லையா? இப்போ அது ஒரு கேமாக கூட நிறைய பேர் விளையாடுவாள், லாக் அண்ட் கீ அப்படின்பா. அப்போது அந்த லாக் அண்ட் கீ அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டேன்னா, அது ஒரு கேம். ஒரு கீ வச்சுருப்பா, ஒரு 5-6 லாக் வச்சுருப்பா. அந்த லாக்கு வச்சு கரெக்டாக அந்த கீயை வந்து நம்ம அந்த அந்த கரெக்டான லாக்குக்கு நம்ம திறக்கணும். அது ஒரு கேம். அப்போ அந்த லாக் அண்ட் கீ நீங்கள் இந்த ஒரு கேம் ஆனால் கூட அது எவ்வளோ விஷயங்கள், நுணுக்கங்கள் அடங்கியிருக்கு பார்த்தேடா. அப்போது இது இந்த சாவி இந்த ஃபஸ்ட்டு லாக்குக்கு போகலாமா அப்படிங்கிற, ஸோ கண்டிப்பாக உங்களால் அது கண்டுபிடிக்க முடியுங்கிற திறன் இருக்குது. ஸோ யூ ஆர் ட்ரையிங். அதே சமயத்தில் ஆட்டிடியூட், அணுகுமுறை, இது இந்த லாக்கோட அது நம்ம உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நாக்கு அப்படிம்போம் இல்லையா, அந்த சாவியோட எப்படி அந்த சாவியோட ஷேப்பை பார்ப்போம். ஷேப்பை பார்த்துட்டு இந்த லாக்கோட ஷேப்பையும் நம்ம பார்ப்போம். அந்த கீஹோல் அதையும் பார்ப்போம். எது ஒரு மாதிரி மேட்ச், அது அணுகுமுறை. ஸோ அப்போ இதுக்கு அது மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற கேப்பபிலிட்டி நமக்கு அந்த மூளை இருக்குது. இதுக்கு இது மேட்ச் ஆகுமோ அப்படின்னு சொல்லி, ஏன்னா 4 லாக்கு இருக்குது அப்படின்னா 4 சான்ஸ் தரமாட்டான், 2 சான்ஸ் தான் தருவா. அதான் கேம். அப்போ இந்த 2 சான்ஸில் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை கரெக்ட் லாக். இந்த கீக்கு சூட்டபிளான லாக்கை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த 3த்துக்கும் நீங்கள் அதை யோஜனை பண்ணி பாருங்க. லெட் இட் பி எ கேம். ஆனாலும் அப்போ நமக்கு அந்த மூளை எப்படி வேலை செய்யறது பாருங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பார்த்தேன்னா எண்ணங்கள், புத்தி இம்பார்ட்டண்ட்டுங்க. புத்தி என்னோடது. ஸோ அந்த புத்தியை நம்ம பிரயோகம் பண்ணணும், புத்தியை நம்ம வந்து ஷார்ப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா கரெக்டான மோட்டிவேஷன் இருக்கணும், கரெக்டான ஆட்டிடியூட் இருக்கணும். அப்போது புத்தி சூப்பராக வேலை செய்யுங்க. ஸோ நம்ம அத்தனை பேரும் புத்திசாலிகள், கடவுளோட குழந்தைகள் அத்தனை பேரும் புத்திசாலிகள். ஆனால் நம்ம ஏதோ ஒன்றுத்தை விட்டுடுறோம், ஒன்று எபிலிட்டியை விட்டுடுறோம், இல்லைனா மோட்டிவேஷனை விட்டுடுறோம், இல்லைனா ஆட்டிடியூடை விட்டுடுறோம். இதில் ஏதாவது ஒன்று மைனஸ் ஆச்சுன்னா கூட யூ கான் வின். இந்த 3மே இம்பார்ட்டண்ட். இட்ஸ் அ செயின். நீங்கள் கீழேந்து மேலே வந்தாலும் சரி, மேலேருந்து நீங்கள் கீழே வந்தாலும் இட் இஸ் அ செயின், இட்ஸ் அ சர்க்கிள். இப்படியே தான் போயிட்டுருக்கும். ஸோ நம்ம மெயினாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்மக்கிட்ட திறன் இருக்குது, நமக்கு ஊன்றுகோல் அந்த மோட்டிவேஷன், பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் ஊக்குவிக்கும், அது இருக்குது. அதுக்கப்புறம் அணுகுமுறை. ஸோ வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. எனக்கு இன்னும் பேசணும்னு இருக்குது, பட் இது வரைக்கும் போரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணுங்கம்மா, கமெண்ட் அடிங்கம்மா. நான் கமெண்ட் அடிங்கோ சொல்லிகிட்டு இருக்கேன், பட் நோ படி இஸ் டூயிங் இட். இந்த எழுதுறதுனால நீங்களே பாருங்களேன், மனப்பாட பகுதி கூட நம்ம எல்லா செய்யுள்ளையும் நம்ம படிச்சிருக்கோம். இந்த மனப்பாட பகுதி கூட நம்ம மனப்பாடம் பண்ணுறதை விட ஒரு வாட்டி நீங்கள் எழுதிட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணினீங்கன்னா அதோட வேல்யூவே ஜாஸ்தி.
அதனால தான் இந்த எழுதுறதுக்கு அவ்வளோ ஒரு பவருங்க, அவ்வளோ பவர். ஏதாவதுனா கூட சுவாமி கிட்ட கூட நம்ம எழுதி நீங்கள் வைங்கோ. நம்ம வேண்டதை விட நீங்கள் வந்து எனக்கு இது வேணும், இது வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் வேண்டி ஒரு பேப்பரில் எழுதி சுவாமி கிட்ட வச்சா கூட அது நடக்கும். ஸோ அந்த எழுதுறதுக்கு இட் ஹஸ் காட் அ லாட் ஆஃப் வேல்யூ. அதனால தான் நீங்கள் கமெண்ட் அடிங்க. நீங்கள் இத்தனை கமெண்ட் அடித்தா எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, கம்மியாக கிடைச்சதுனால எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, பட் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா அப்படி எழுதுறதுனால உங்களுக்கு நல்லது. ஓகே, தேங்க்யூ.